பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் உடம்பு மதமதான்னு இருக்கும் போல இருக்கு. இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும்ல, இடுப்பு வலினா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே வம்பிழுக்கணும், வாய்க்கிட்ட வலினா ஈரோட்டுக்கு போய் வம்பிழுக்கணும். அது மாதிரி துணை முதலமைச்சர்கிட்ட அடி வாங்கினாதான் அவருக்கும் மானங்கடலும்னா இவர்கிட்ட வாய விடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிரும், பல்லு கிளியர் ஆயிருங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் கை ஆடுதான்னு பாப்போமா, என் கை ஆடுதா அப்படின்னா உனக்கு என்னென்ன ஸ்கூல்ல சின்ன பையலுக்கு பண்றதுடாடி 8வது 9வதுல கடைசி பெஞ்சில் எனக்கு அசிங்கமா ஏதாவது அது மாதிரி அளந்து பார்த்து விளையாடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இந்த வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டாம். அவரும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் வைத்து உங்களுக்கு முட்டி தேய்ந்ததற்கான காரணம் பற்றி விலாவரியாக பேசுவோமா நடித்து. இப்படிலாம் நான் பேச விரும்பல, இருந்தாலும் காப்பு காய்ச்சிருக்கே ஏன் அப்படின்னு இன்னொன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து பர்சனலா அட்டாக் பண்ணுவோம் சிஎம், அப்படி பண்ணி கவனத்தை திருப்புவோம். நானும் இந்த சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு நகைச்சுவை படம் மட்டுமல்ல, இதுல ஆக்ஷன் பிளாக்லாம் உண்டு அப்படின்னு காட்டுவதற்கு இதெல்லாம் பண்ணலான்னு. அப்ப கூட இவர் என்ன கவுண்டர்ல சொல்றாருன்னா, நீங்க 100 வருஷம் வாழணும், அது உங்களுக்காக இல்லை, எங்களுக்கு வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இபிஎஸ் தான் தொடர வேண்டும், அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம், அப்போதுதான் எங்களுடைய வேலையும் சுலபமாக இருக்கும். அதிமுகவில் இருப்பவர்கள் இதை ஒத்துக்கொள்வார்களா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் முன்மொழிகிறேன், நீங்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு நல்ல உடல்நலத்தோடு மனநலத்தோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் தொடர வேண்டும். உறுதியா சொல்றேன், ஒரு உள்ள அர்த்தத்தோட சொல்றேன், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டும். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதை விட எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக இதுக்கு என்ன ஆமான் பதில் சொல்லுவியா இல்லைன்னு பதில் சொல்லுவியா? இல்ல, நம்ம கட்சி இருக்க லெவலுக்கு, நம்ம பொறுப்பு இருக்க பொழப்புக்கு டிஎம்கே கூட ஸ்பேரிங் போடுற டைமா இது? செங்கோட்டையெல்லாம் முழுத்துட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பால் தவழ்ந்து தண்ணி குடித்துட்டு இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கேல இருந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரையுமே வந்து மீடியாவுக்கு அனுப்புறது இல்ல. சேலம் மணிகண்டன், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், இது மாதிரியான ஆட்களை வந்து விமர்சகர், அரசியல் ஆய்வாளர், இந்த பெயர்கள் எல்லாம் வந்து அனுப்பிவிட்டுருக்காங்க. அவனுங்களாலே பதில் சொல்ல முடியல. நேற்றுக்கு அந்த சேலம் மணிகண்டன்லாம் தாங்க முடியும், ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அமித்ஷா என்ன வெட்டி போயலாங்க, செங்கோட்டையன் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு அவரு தண்டமா இருக்காரு அப்படின்லாம் கேட்டு வானதி சீனிவாசன் அதுக்கு கோபம் வருது. அவங்களுக்கு என்னன்னா, அப்படி போறதா இருந்தாலும் த்ரூ சேனல் நாங்க ஏற்பாடு பண்ணாதானே அந்த சந்திப்பே நடக்கும், எங்களுக்கே தெரியாம அது எப்படி நடக்க முடியும்னு அவங்க வந்து சவுண்ட் விட்டாங்க. அப்புறம் அவர் போய் அமித்ஷாவும் மட்டும் இல்ல 3 மினிஸ்டரை பார்த்துட்டு வந்திருக்காரு. அங்க வந்த போனதெல்லாம் பார்த்துருக்காரு. அது சொல்லியிருக்காரு, அமித்ஷாவை பார்க்க ஒரு ரயில்வே அமைச்சர் வந்தார், இப்போ வந்தோடனே அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டுலாம் வந்திருக்காரு அவரு. நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது ஹரித்வாரம் செல்கிறேன் என்ற இடத்திலே கூறிவிட்டு சென்றேன். நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. அதை சீக்கிரம் கிளப்புனா என்ன இல்லை எனக்கு புரியல. பல காலமா அது ஒரே டைம்ல தான் ஏறி போயிட்டு இருக்கு. என்னன்னா அதுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் போடுறாங்க, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ஏன்னா வந்து 3:50 இறக்கி விட்டுறாங்க, எங்களுக்கு என்ன பண்றது தெரியல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் போறதுன்னா நீங்க 9:20க்கு இப்ப கிளம்புனீங்கனாலே 5 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருது. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே கிளம்பி சேலத்துக்கெல்லாம் வந்து நடுராத்திரியில போய் இறக்கி 3ஆம் ஜாமங்களின் கதை தான் உட்காந்து பேசணும். பஸ் சேலம் ஒரு டேஞ்சரான ஏரியா, எடப்பாடி ஏரியா. அங்க விடிய காலையில போய் உட்கார்ந்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிருவாங்க. வா எங்கடா போற குண்டா கொஞ்சம் கொண்டான்னு கூட்டு போய் ஓரமா நிறுத்துறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க டீல் பண்றாங்கன்னு வைங்க. சரி, அது அஸ்வினி வைஷ்ணவ பார்த்தார், இதை பேசினார், அது ஒன்று. நிர்மலா சீதாராமனையும் பார்த்து பொருளாதாரத்தை எப்படி வலிமைப்படுத்துவது, அமெரிக்க டேரிஃப் விவகாரம் எனக்கே வருத்தமா இருக்குங்க. நேபாளில் நிதியமைச்சரை போட்டு தூக்கி போட்டு வச்சாங்க, அது எனக்கு கூட வருத்தமா இருக்கு. நீங்க கவுண்டர் பார்ட்டு, நீங்களும் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அப்புறம் அமித்ஷாவையும் பார்த்து அரசியல் சூழ்நிலைகள் குறித்தெல்லாம் விரிவா பேசியிருக்கேன். ஒன்றிணைவது வலிமை தேவை, வலிமையின் ஒரே ரகசியம் அமித்ஷா
ஒரு சிட்டுக்குருவி லேகிய மாதிரி தான் பாஜகவை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிட்டு வந்துட்டார், சரி பேட்டி கொடுத்தாரு இல்லையா, பரம திருப்தி சிசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் நீக்க மாட்டேங்கிறாரு கட்சியை விட்டு. கூட பார்த்தவன் வச்சவன், செங்கோட்டையன் பின்னாடி போனவன், செங்கோட்டையன் ஊர் வழியா போனவன் எல்லாத்தையும் வந்து கட்சி விட்டு நிற்கிறாரு. எங்கெங்க இவங்க கூச்சமே பட மாட்டேங்கிறாங்கன்னா, உங்க கட்சியில ஒரு பிரச்சனைனா இப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட கடைந்தெடுத்த அடிமைகள்ங்கிறது இது ஒரு சாம்பிள். அதாவது முதல்ல இதே மாதிரி தான் பன்னீர் பண்ணாரு. பன்னீருக்கு ஏன் செல்வாக்கு கிடைக்கல? ஏன்னா அதிமுக தொண்டனுக்கு பாஜகவுடன் அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமையை பிடிக்கல. அது ஏன் ஒன்றிணைய மறுக்கிறது என்றால், அதில் கணிசமான தொண்டர்களுக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணியும் இருக்கக்கூடாது, பாஜகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும். அரசியல் காரணங்களை தாண்டி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய கட்சியவே வந்து சிதலமாக்கியது பாஜகவுடைய திருட்டுத்தனங்கள் தான். எனவே அந்த கட்சியை தீவிரமாக எதிர்க்க வேண்டும்னு அவன் தொண்டன். ஒரு காட்சி ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு பெங்களூர்ல தண்டனை அளிக்கப்பட்டு விட்டது, சிறையில் இருக்காங்க. போராட்டம் வந்து அந்த ராதாகிருஷ்ணன் சாலை முழுக்க வந்து அதிமுக தொண்டர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தொண்டர் காவி வேசி கட்டி வெள்ளை சட்டை போட்டு ஜெயலலிதா படம்லாம் பாக்கெட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த அதிமுகக்கிட்டே ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த யூனிஃபார்மோட இருக்காரு. ஆனால் காவி வேசி கட்டியிருக்காரு. அவர் கோஷம் போடுறார், பாஜக ஒழிகன்னு சொல்லி. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு தண்டனை அளிக்கப்பட்ட போது அந்த புத்தியிலையும் அவருக்கு வந்து உரைச்சிருக்கு. வேறொரு இதுக்காக படம் முடிச்சுட்டே போறோம், அவன் தான் நின்று பாஜக ஒழிக, மோடி ஒழிகன்னு அந்த ஆள் மட்டும் கத்திட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்குள்ள விவரமான ஒருத்தர் அங்கே இருக்கான் இல்லையா, அது மாதிரி ஒரு 10 பேராவது இருப்பாங்களா இல்லையா. இவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆள் எடப்பாடி எதிர்த்து ரெபல் பண்ணி வெளியே வந்தா கூட்டமா போய் சேருவாங்க. பெரா கேஸ் இருக்கு, என்னால பாஜக எதிர்க்க முடியாதுன்னு தினகரன் ஸ்கூட் விட்டாப்ல. ஓபிஎஸ் வந்து என் மூஞ்சியை பார்த்தா பாஜக எதிர்க்கிற மாதிரி இல்லாம என்னால எடப்பாடியவே முழுமையா எதிர்க்க முடியாதுடான்னு அவரு ஸ்கூட் விட்டார். அவரு பசங்க அதுக்கு மேல இப்படி பிரிந்து வருபவர்கள் யாராவது ஒருவராவது, அன்வர் ராஜான்னு ஒருத்தர் பண்ணாரு, நேரா வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு, அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக அவருடைய ஏரியாவில் அரசியல் நடத்தினவருக்கு இவர்களை மாதிரி இருக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் அவர் திமுக மாதிரியான நேரடியாக எதிர்கட்சிக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. வந்தோமே அங்கவே போயிருவோம். சரி, இப்ப நீங்கெல்லாம் வந்து அந்த கட்சி உருப்படணும், அதிமுகவை வந்து அம்மாவின் கனவை நனவாக்கணும்னா எவனா பிரிஞ்சு வரவன் ஒருத்தனாவது பாஜக எதிர்க்கிறானா பாருங்களேன். நடத்துவதே பாஜக தான், அந்த பாஜக காலிலேயே போய் தான் உழுகிறது. இந்த கட்சியை வலிமையாக்குவதற்கு நீ உங்களை விட்டா ஆள் இல்லைன்னு டெல்லிக்கு போய் இவங்கிட்ட சொல்றது. எடப்பாடி பழனிசாமி வெக்கம் இல்லாம இப்ப கேட்கலாம்ல, இத்தனை நியாயம் பேசுறாரு. நம்ம கட்சியில ஒரு பிரச்சனைனா நம்ம கட்சி தொண்டங்கிட்ட முறையீடு, நிர்வாகிகள்கிட்ட முறையீடு, உனக்கு வலிமை இருந்தா உன் தரப்புக்கு நிர்வாகிகளை சேரு, சம்பந்தமே இல்லாம அமித்ஷா வீட்டு வாசல்ல எதுக்கு போய் உட்கார்ற அப்படின்னு எடப்பாடி கேட்கணும். எங்கேயாவது நடக்குமா இது? ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில ஒரு பிரச்சனைனா ஒண்ணு அந்த கட்சியை விட்டு வெளியே போவான், அல்லது இப்போ ஏதாவது ஒரு வகையில் அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை பண்ணுவான். ஆனா பக்கத்து கட்சியில போய் உட்காந்துக்கிட்டு நீங்க எனக்கு பஞ்சாயத்து பண்ணி விடுங்கன்னு சொன்னா அப்ப நீ என்ன ஆளு? எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப வந்து இவங்கள விட தான் வித்தியாசமானவன், அதிமுகவுடைய ஆன்மா தன்னிடம் தான் இருக்கு, ரத்தம் எங்கிட்ட தான் ஓடுதுன்னு காட்டுறதுக்கு இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக அமித்ஷா கிட்ட போய் கேக்குறீங்க? இந்த கட்சிக்கு நான் தானே தலைவர், என் மேல பிரச்சனை, நீ தொண்டங்கிட்ட தானே போகணும்னு கேட்க முடியாது. ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இவரும் இதே மாதிரியான பிரச்சனைக்கு இதே அம்சா வீட்டு கதவை தான் போய் தட்டிட்டு வந்தார். அவருக்கு அதை கேட்பதற்கான யோக்கியதையும் இல்லை. இந்த சேலம் மணிகண்டன் தான் சொன்னேன், அவர் நேற்று ஒரு டிபேட்ல உட்கார்ந்து சொல்றாரு, காவி துரோகம் புரிந்து விட்டது. அதிமுகவுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா இல்ல அதிமுகவுடைய அகில இந்திய செயலாளரா வந்து நிர்மலா சீதாராமன். அதிமுகங்கிறது ஒரு இந்தியாவுக்கு இப்படி இறையாண்மைன்னு ஒண்ணு இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதிமுகங்கிறது ஒரு மாநில கட்சி, தேசிய நலனை உள்ளடக்கிய மாநில கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறப்ப அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொது வெளியில கெடு வச்சு பேசுற ஒரு நபர் போய் 2 பேர்த்தையும் பாக்குறாருன்னா, என் பேரன் பேத்திகளுக்கு வந்து காது குத்தி கெடா வெட்டுறதுக்கு கூப்பிட வந்தாங்க அப்படின்னு அதுக்காக போயிருப்பாரா? ஒருவேளை சந்தித்து இருந்தால் இது பச்சை துரோகம், காவி துரோகம், அதுல மாற்று கருத்தே கிடையாது சார். பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்து பகைத்து கொண்ட ஒரு கட்சி துரோகியை தனிப்பட்ட முறையில் டெல்லியில் இவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிறார்கள் என்றால் அது காவி துரோகம். இந்தியாவுக்கு எப்படி இறையாண்மை இருக்கிறதோ அதிமுகவுக்கும் அப்படி ஒரு இறையாண்மை இருக்கிறது.
அதை வந்து சீண்டி விட்டார்கள். அதை கெடுக்கும் விதத்தில் பாஜக நடந்து கொண்டிருக்கிறது. சந்திக்கவில்லை என்பதை நீங்கள் நிரூபியுங்கள், இல்லாவிட்டால் சந்தித்ததாகத்தான் நாங்கள் பொருள் கொள்வோம். எடப்பாடியை சீண்டி பார்க்காதீர்கள். யார்கிட்ட சொல்றாரு? அமித்ஷா கிட்டையும் நிர்மலா சீதாராமன்கிட்டையும். எடப்பாடியை சீண்டி பார்க்காதீர்கள், நாரீரும். டே ப்ளூ சட்டை அப்படிங்கிற மாதிரி இருப்பாப்புல எடப்பாடி. தம்பி அவ்வளவு போர்ஸ் வேணாம்ப்பா, வீட்டில இருந்து போன போட்டிருப்பாப்புல. பழனிசாமியை சீண்டாதீர்கள், பனையூர் பக்கம் தள்ளாதீர்கள் அப்படிங்கிறது பஞ்ச் லைனா முடிக்கலான்னு நினைச்சாரு. அதை வந்து பரந்தூர் பக்கம் தள்ளாதீர்கள்னு வாய் தவறி சொல்லிட்டார். பழனிசாமியை சீண்டாதீர்கள், பரந்தூர் பக்கம் தள்ளாதீர்கள், இழப்பு உங்களுக்கு தான். பனையூர் பக்கம் எல்லாம் குழம்பிட்டாங்க டிபேட்ல உட்காந்துட்டு. பரந்தூருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பரந்தூருக்கு போய் இவர் எங்க அங்க எடப்பாடியை குப்பரப்படுக்க வச்சு ரன்வே எதுவும் ரெடி பண்றானுங்களா? கடைசியில பார்த்தா பனையூர் பக்கம் தள்ளாதீர்கள், நீ ஒழுங்கா இல்ல நான் விஜய் கூட போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சு பேசியிருக்காங்க. இதை கூட அபிஷியலா எந்த நிர்வாகியும் பேச முடியவில்லை, செய்தி தொடர்பாளர் பேச முடியவில்லை, சேலம் மணிகண்டன் தான் பேச முடியதை தவிர எடப்பாடியுடைய பொழப்பு இந்த லட்சணத்தில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீ எதற்காக தேவையில்லாமல் வாயை கொடுத்து முட்டியை புண்ணாக்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுகிறாருன்னே புரிய மாட்டேங்குது. இதுல டிடிவி தினகரன் வந்து பொலிச்சுன்னு உடைச்சிட்டார். எனக்கு இந்த கட்சியெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன், ஒரு நாயை கூட அங்க நிப்பாட்டுங்க, இது மட்டும் வேணாம். அதான் தெளிவா சொல்லிடணும், அவ்வளவுதான். ஏன்னா மற்றவங்களாவது சீட்டு கூட்டி கொடுங்கலாம் கேட்பாங்க. அவர் பாருங்களேன், இந்த பிஜேபி கூட இருந்தப்பையும் சரி இல்லாமதப்பையும் சரி இந்த எலெக்ஷனு அதை பற்றிலாம் அவர் கவலையே படக்கிறது. 10 சீட்டு கொடுத்தா எதுக்குங்க 10 நம்மன்னு இருக்கு, 2 போதும், மீதி நீங்களே வச்சுங்கன்னு திருப்பி விடுவார். சரத்குமார் மாதிரி அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட டிடிவி தினகரனே இது மட்டும் வேணாம், இந்த பீஸை போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றதை கேட்கலீன்னா ஏன்டா நான் ஏன்னு என்ன கேளுங்க. அவர் சொன்ன உடனே இந்த கருத்து நல்ல கருத்து, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டேன் என டிடிவி தினகரன் கூறியது நல்ல கருத்து. மதுரையில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. இப்பவும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதாவது அப்ப வந்து மோடியை பார்க்க வைக்கிறதுக்கோ இல்லை எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்றதுக்கோ சுயமரியாதையெல்லாம் வந்து கிடையாது. எடப்பாடியை விரட்டி விட்டா போதும், நைனா நாகேந்திரன் ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என்னை மோடியை பார்க்க வைக்கலாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து வாலாட்டிட்டு வந்துடுவோங்கிறது தான் இவருடைய கருத்து. செந்தில் தூக்கு போட்டு சாமான்ல ஒரு காமெடி, அது மொத்த குடும்பமே 300 ரூபாய்க்கு தான் பிளான் போட்டாங்க. அதுதான் வந்து அதிமுகவுடைய அடிப்படை கொள்கை. ஆனா மொத்தத்துல பாஜக வந்து 2026 தேர்தலுக்கு எல்லா ஜன்னல் கதவு கக்கூசு ஏசி வெண்ட்னு எல்லாத்தையும் திறந்து விட்டுருச்சு. இப்ப எல்லா ஆப்ஷனும் ஓப்பன். பாஜகவுக்கும் சரி அதிமுகவும் சரி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு நாடுகளுக்கும் எல்லா கதவுகளும் ஓப்பன். நாங்க எங்க வேணா போவாங்க. அதைத்தான் ப்ரெஸ் மீட்டு பூரா சொல்றாங்க. டிசம்பர் வரைக்கும் போருங்க, எந்த பக்கம் போனாலும் போவோம், அதுக்கெல்லாம் ஒரு காரண காரியம்லாம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு தேர்தலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இல்லை, இன்னொன்று அண்ணாமலை பேசுவது, தொடர்ந்து விமர்சிப்பது, பாஜக கூட்டணி வந்து வீக் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி பேசுறது, அது இந்தியாவுடைய என்க்ளேவில் வந்து அண்ணாமலை பேசிய திமுக வலுவாக இருக்குதுன்னு சொல்லி பேசுனதுலேருந்து பலவற்றை பார்க்கும்போது இவர் வந்து அண்ணாமலையெல்லாம் வந்து மேலிடத்தினுடைய அனுமதியோடு தான் பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், இவர் ஏதோ தானாலாம் வந்து பேசுகிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் அண்ணாமலையுடைய சொத்து விவரங்கள் வெளியே வந்துட்டு இருந்தாலும் அவர் வந்து மேலிடத்தினுடைய முழுமையான அனுமதி பெற்று தான் வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து அடிக்கிறேனோ அடிக்கிறேன். நம்மளுடைய நோக்கம் வந்து அமித்ஷா சொன்னது மாதிரி இப்போ என்டிஏ தலைமையில் தான் கூட்டணி, அது எடப்பாடியோ இல்லையோ என்டிஏ வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார், அவ்வளோதான் முதலமைச்சர் இருப்பாருங்கிறதுக்கு அந்த இடத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நேபாளத்தில் மக்கள் கிளர்ச்சி. பிரதமர் வந்து நேற்றைக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. நாடாளுமன்றத்தை, சுப்ரீம் கோர்ட்டை எரித்து விட்டார்கள். முன்னாள் தலைவர்கள் அவர்களுடைய மனைவிகள் முதற்கொண்டு உயிரோடு கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் கொண்டு போய் ஆற்றுல தள்ளி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து கொடூரமாக சென்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, பங்களாதேஷில் வந்து சில மாதங்களுக்கு முன்பு இதை பார்த்தோம், அதற்கு முன்பு இலங்கையில் பார்த்தோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக கேலிக்கூத்து நடக்கக்கூடிய இந்தியாவில் எப்போது அப்படின்னு வழக்கம் போல ஒரு கேள்வி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது பனானா ரிபப்ளிக்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதில் பொதுவாகவே ஒரு நாள் மக்கள் கோபம் கொண்டு தெருவுக்கு வந்து ஆட்சி பீடத்தை தூக்கி எறிந்து கோரத்தாண்டவம் ஆடுவதையெல்லாம் தொடர்ச்சியாக உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். மாபுகள், இந்த மாதிரியான வெறி கொண்டு கிளர்ச்சி செய்யக்கூடிய மாபுகள் உருவாக்கக்கூடிய கலவரங்கள், அது மூலமாக வரக்கூடிய ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்து அந்த மக்களுக்கு ஒரு தற்காலிக திருப்தியை தந்திருக்கின்றனே தவிர அந்த தேசங்களுடைய அரசியல் திசை வழியை அது மாற்றி விடுமா என்றால்
அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பம். அப்படியெல்லாம் நடந்ததுக்கான வரலாறு சமீபத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்கல. அந்த காலி துறைமுகத்தில் போய் எல்லாம் சேர்ந்தாங்க, போனாங்க, அலை மலைக்கு உள்ளே போனாங்க, உள்ளே போய் சேர்லாம் உட்காந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, அதோடு சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு அந்த ஹைப்பு தானே, ஹைப்புக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. இதுதான் வந்து அங்கே நடந்தது. வங்காளதேசத்தில் அதை எல்லாம் மீறும் போது இராணுவம் இறங்கணுன்னு அப்படியே அடங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எது வரைக்கும் ஆட வைக்கிறதுன்னு இராணுவத்துக்கு தெரியும். அது அந்த வெண்ட் அவுட் பண்ணிட்டோன்னே விட்டாங்க அப்படியே. ரைட், ஓகே, போ, முடிஞ்சு போய். இதுவும் சுப்ரீம் கோர்ட்டை எரிக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. இது எங்க போய் நிற்கும்னா ஒரு கட்டத்தில் அவர்களாவே போர் அடிச்சு நிறுத்திடுறதான். இது மூலமாக அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள்னா, அதுக்கு முதல்ல வந்து அரசு என்பதுடைய அடிப்படை குணம் என்பதை புரிஞ்சுக்கணும். அதாவது ஜனநாயகமோ முடியாட்சியாக கூட இருக்கட்டும், அரசுருவாக்கம் என்பதுடைய அடிப்படை என்பது, ஏன் தமிழ்நாட்டையே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, மனிதர்கள், குடும்பங்கள், ஊர்கள், குடிகள், அந்த குடிகளுக்கான தலைமைகள், இப்படிதான் சங்க காலம் வரைக்கும் சமுதாய அமைப்பு இருந்திருக்கும். அதற்கு பிறகு குடித்தலைவர்கள் எல்லாம் சேர்த்து அவன் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறதுன்னு சேர்ந்து இந்த சைஸ் ஒரு ஊரை மட்டும் நம்ம ஆண்டுட்டு இருக்கிறோமே, அப்படியே ஒரு 10 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து ஆண்டா என்ன அப்படின்னு உருவாவதுதான் வேந்தர்கள். சேர சோழ பாண்டியர்கள்னு பெரிய வேந்தர்கள் உருவாகிறார்கள்னா பல குடிகளை சமரசப்படுத்தி அவர்களுக்குள்ள ஒரு டீலுக்கு கொண்டு வந்து எவன் மெயின்டைன் பண்றானோ அவன் வந்து அரசன் ஆயிடுறான். இந்த வேந்துருவாக்கம் காலத்துல அதற்கு உடன்படாத ட்ரைப் குழுக்கள்லாம் இருக்கும்ல, மலை மேல இருப்பாங்க, நாட்டிலிருந்து வெகு தூரத்துல தள்ளி மலைச்சாதி, அவங்கெல்லாம் வந்து கொல்லப்படுவார்கள். அந்த குடிகள் வந்து அவுட்காஸ்ட் ஆக்கி அவங்க காட்டுக்குள்ளேயே துரத்தப்படுவார்கள். இப்படி எல்லாம் கூட நடக்கும். ஆனா வேந்தன் ஆக ஆக, சைஸ் பெருசாக ஆக, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அதிகரித்து கொண்டே தான் போகும். ஒரு குடும்பத்தை சமாளிப்பதை விட ஊரை சமாளிப்பது சிக்கல், ஊரை சமாளிப்பதை விட நாட்டை சமாளிப்பது சிக்கல். இந்த ஆக அரசு என்பது ஆல்ரெடி அதிகாரங்களை கொண்ட, வளங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய, செல்வாக்கை வைத்திருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகளுக்கு இடையே ஒரு சமரச புள்ளியை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தலைமை மட்டும்தான். நான் எல்லா சர்வ அதிகாரமும் இருக்கக்கூடிய மன்னராட்சி காலமாகட்டும், ஜனநாயக காலமாகட்டும், இந்த அரசாங்கங்கள் என்ன செய்யுதுன்னு அடிப்படையில் பார்த்தோம்னா இதில் பல கருத்துக்கள் இருக்கும். இன்னைக்கு வந்து கல் ஏன் உன் ஆட்சியில இறக்கல அப்படின்னு எடப்பாடிய கவட்டையை பிடிச்சிட்டாங்க. கல்லை இறக்க வேண்டும் என்பது ஒரு தரப்பு, கல் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பல தரப்புகள் இருக்கு. இந்த இதுக்கெல்லாம் இடையில ஒரு பேலன்ஸ்டான ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அரசாங்கம். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த அடிப்படையை சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, இதற்கு இடையில ஒரு சமரசத்தை பேணுவதை தவிர அரசாங்கங்களுக்கு வேறு வழியே கிடையாது. எனவேதான் ஒடுக்குமுறை நோக்கம் கொண்ட சனாதனிகளும் கூட அதை முழுமையாக 3000 வருஷமானாலும் சாதிக்க முடியல. இந்த ஒடுக்குமுறை அடிப்படையாக கொண்ட சனாதன தத்துவத்தை ஒழித்து சமத்துவ சமுதாய கனவு காணக்கூடிய ஜனநாயக அமைப்புகளுக்கும் அவங்களுக்கே அதிகாரம் கிடைத்தாலும் அதை முழுமையாக சாதிக்க முடியாது. அதை எதிர்ப்பதற்கும் ஒரு தரப்பு இதே சொசைட்டில இருந்துட்டே தான். இப்ப பகுஜன் சமாஜ் எடுத்துங்க, இந்திய வரலாறு காணாத அளவுக்கு மன்னராட்சி காலத்துல நந்தவம்சம் ஆண்டுதுங்கிறாங்க. அதற்கு பிறகு இது பகுஜன் சமாஜ் கையில தானே ஆட்சி கிடைச்சது. என்ன நடந்தது? அவர்களும் அந்த சமரசத்தை நோக்கி தான் போக முடியும். அவங்க கட்சிக்குள்ளையும் பார்ப்பனர்கள் அங்க 10% 20% இருக்காங்கன்னா அதற்குண்டான சீட்டுகளை கொடுத்து அவர்களுடைய நலன்களையும் பேண வேண்டிய இடத்துக்கு தாகூர்களுக்கும் அதே தான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா யாதவர்களுக்கும் அவங்க சீட்டு கொடுத்தாங்க, கொடுத்து தோத்தாங்களே தவிர. ஆனால் அப்படித்தான் ஜனநாயகத்துல இயங்க முடியும். அநியாயங்களுக்கும் கூட ஒரு தரப்புடைய மக்களுடைய ஏற்பு இருக்கும். அதன் அளவு பெரிதாக இருக்கக்கூடிய, அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அநியாயம் தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய மக்கள் தரப்பு பெருசாக பெருசாக இந்தியா மாதிரியான ஒரு நாடு உருவாகும். அதனுடைய அதிகார பீடம் கெட்டிப்பட்டு போகும். இந்தியா அப்படியான ஒரு தேசம் தான். இந்தியாவுடைய அமைப்பே அதற்கு வாகாகத்தான் திட்டமிடப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போன்ற ஒரு ஏட்டு சுரக்காய் வேற எதுவுமே கிடையாது. அது தேன் எழுதி நக்கிக்கிற மாதிரி தான். உலகத்தில் எங்கேயாவது பல்வேறு மொழி, கலாச்சார, பண்பாட்டு வேற்றுமையில் கொண்ட பல சமூகங்கள், இந்த நாடு பெரிய சைஸ்ல இருக்கணும், இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெருசா இருக்கணும், நிர்வாக அழகு பெருசா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற என்ன ரீசன் இருக்கு? குட்டியுண்டு நாடெல்லாம் நல்லா தானே இருக்கு. அது ஒரு பொய்யுங்க, அழகான பொய். அந்த பொய்யை அதனால் பாதிக்கப்படக்கூடிய தரப்புகளே, பள்ளி குழந்தைகளே பாடத்தில் படித்து இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, பாரதி விலாஸ் படம் ஓட்டி இத்தனை வருடங்கள் இந்த வண்டி உருட்டி இருக்காங்க. ஒரு நிர்வாக வசதிக்காக வெள்ளைக்காரை உருவாக்கி வச்சுட்டு போன ஒரு விஷயத்தை வந்து
இவங்க வந்து அதை வந்து அதுதான் நிரந்தரம், அதை அப்படியே நிரந்தரமாக்கிடலாங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? இதனுடைய நன்மை யாருக்கு? பிரிட்டிஷுக்கு நன்மை. ஏன்னா அவன் பெரிய சைஸா வச்சு சுரண்டி அந்த செல்வத்தை கொண்டு போய் லண்டன்ல பதுக்குவதற்கு அவனுக்கு வசதியா இருந்துச்சு. அவனிடம் இருந்த ஆட்சி அதிகாரம் போகும்போது காங்கிரஸுக்கு அது நன்மையா இருந்திருக்கு. காங்கிரஸ் அன்றைக்கு நினைத்திருந்தால் இவன் வருவதற்கு முன்பு இது எத்தனையோ தேசங்கள் சமஸ்தானங்களுடைய உதிரிகளாக இருந்த ஒரு இடம், அது அப்படியே இருந்து விட்டுருக்கலாம். ஆனா அவர்களுக்கு கடைசி காங்கிரஸ் கிளை இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் சேர்த்து நாம் ஆண்டால் இவ்வளவு பெரிய நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அடிப்படையில் அது வந்து ஒரு பொய்யான லாஜிக். அப்படியெல்லாம் எந்த ஒற்றுமையும் இருக்க முடியாது. என்னுடைய நன்மை இன்னொருவனுக்கு தீமையாக முடியும், அவனுடைய நன்மை எனக்கு பாதிப்பாக முடியும். எடுத்துக்காட்டா நம்ம பாக்குறது வளைகுடா நாடுகள், எல்லா பேரும் அரபி பேசுறான், ஒரே தேசிய இனம், அவன்கிட்டே ஒற்றுமை இல்லையா? அவனே பல நாடா பிரிஞ்சிருக்கான். இஸ்ரேல்காரையும் பார்த்தா கத்தாரில் குண்டு போடுறேன், மற்றவங்களும் பேசாம மூடிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்காங்க. எங்க அப்படி ஒரு இவங்க சொல்லக்கூடிய யூனிட்டி இஸ் பாசிபிள். சோ இந்தியர்கள் மொத்த பேருக்கும் ஒரு பிரச்சனை என்று ஒன்றை உருவாக்காமல் பார்த்து கொண்டாலே இந்த சென்ட்ரலைஸ்டு அதிகாரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ள முடியும். அதைத்தான் இத்தனை ஆண்டு காலம் ஏன் இந்தியர்களுக்கு கோபமே வரதில்லை? இந்தியாவில் என்ன தேனாரும் பாலாரும் அது அல்ல பிரச்சனை. எல்லாருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை பின்னாடி ஓட வச்சுட்டு சென்டர் வந்து நிம்மதியா இருந்துக்குது. அவனுக்கு அவன் பிரச்சனைன்னு இவன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். காலகாலமாக இதுதான் நடந்தது. இதில் இந்த சமரச புள்ளியை பேணாமல் கிறுக்கு வாக்குல சர்வாதிகாரம் செய்ய போகும்போதுதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடுகள்ல ஒரே எதிரி இந்த அரசியல் அதிகார பீடம் தான், அதை தூக்கி போட்டு மிதிச்சா போதுங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அதை செயல்படுத்தி காட்டுகிறார்கள். அவங்களும் கூட ஆட்களை தான் மாற்றுவாங்க. இன்னைக்கு அந்த சர்மா ஒளின்னு ஆச்சுன்னா எனக்கு என்ன கூத்துனா, நேபாளத்துல பஞ்சாயத்துங்கிற பேர்ல மன்னராட்சி நடந்துச்சு. மன்னராட்சிக்கு அவர்கள் வைத்த முழக்கம் என்ன தெரியுமா? ஒரே நாடு, ஒரே மன்னர், ஒரே உடை. இதுதான் எங்களுடைய முழக்கம். இந்த மன்னராட்சி காலத்துல கூட அந்த மக்களுக்கு இதையெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும், அரண்மனை எரிக்கணும்லாம் தோணல. இப்ப என்ன அந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, மீண்டும் மன்னராட்சி வேணுங்கிறதா. அடக்கு கம்யூனிஸ்டுகள்ங்கிற பேர்ல இப்ப ஆள்றாங்க. அதை தூக்கி போட்டு எரிச்சிட்டு மன்னராட்சி. உலகத்திலே வந்து முதல் முறையா மன்னராட்சி வேணும்னு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இது பல காலமா நடந்திருக்கு. யூரோப்லயும் இதே குத்த பண்ணிருக்காங்க. புரட்சிக்கு அப்புறம் நெப்போலியனை கேட்டது என்ன, நெப்போலியன் கொண்டு வந்தது என்ன? இவங்களுக்கு வந்து அது இட்டேரியில நகர்ந்து உட்காருனா இல்ல நான் தொட்டுட்டு தான் உட்காருவேன் அப்படிங்கிறது பாமரர்களுடைய ஒரு குணம். அதைத்தான் இவங்க இப்ப பண்றாங்கன்னு வைங்களேன். இங்க வந்து இந்த ரோம பழமொழி ஒண்ணு இருக்கும், வைனையும் சர்க்கஸையும் மட்டும் நிப்பாட்டிடாத, அவன் ரிவோல்ட் பண்ணாம கம்முன்னு இருப்பான். அதை வந்து இந்திய அரசு பாஜக வந்து மிக தெளிவாக செய்யக்கூடியது. கூடுதலாக தங்களுடைய அட்டூழியங்களுக்கெல்லாம் இந்துத்துவ இன்சூரன்ஸ் வேற வச்சிருக்காங்க. தான் பண்ற தப்பே இல்லை அப்படின்னு பாதுகாப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கட்சியும் அந்த மதம் சார்ந்த மதப்பிடிப்புள்ள ஆட்களும் இருக்கிறார். அதனால அது அவர்களை காப்பாற்றும். எனக்கு என்னன்னா, இப்ப இந்த அம்பானியுடைய நியூஸ் 18 போய் அங்க கவர் பண்ண போயிருக்கானுங்க. அவனை பிடிச்சி அடிச்சு விரட்டி விட்டுருக்கானுங்க. கோடி மீடியா வெளியே போ, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் சார் வந்திருக்காங்க, உன் சப்போர்ட் இந்த கிளம்புடா. பாதி பேர் எங்கால அங்க கூர்க்கா வரைக்கும் உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், கிளம்புன்னு அனுப்புறாங்க. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் வந்து பாஜகவுக்கோ நம் ஜிகளுக்கோ எல்லாம் எந்த பயமும் வராது. அது இங்க இந்த மாதிரியான மானரோசம் உள்ள காரியங்கள்லாம் இங்க நடக்காதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஆனால் அம்பானி போன்ற அதானி போன்ற குஜு கார்பரேட் முதலைகளுக்கு வேணா நேற்றுக்கு இது எரியறதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா தொண்டையை கவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாம் வேற எதுவும் நடக்காது. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்